நம்ம ஆண்டவர் இயேசு கடைசி இரா உணவின் போது தண்ணீர் பருகி இருக்க வேண்டும். அதன் பிறகு பல மணி நேரங்கள் கொடிய துன்பங்களை எல்லாம் அனுபவித்த வண்ணம் இருக்கிறார். கசையடி, முள்முடி, சிலுவையை சுமந்து விழுந்து எழுந்து செல்வது, இப்படியெல்லாம் அவர் கொடும் துன்பத்திற்கு ஆளாகும் போது அவருடைய வறண்டு போயிருக்கும், தொண்டை வறண்டு போயிருக்கும். உண்மையிலேயே அவர் கொடும் தாகத்திற்கு உள்ளாகி இருப்பார். இந்த உடலிலே ஏற்படுகிற தாகம், அந்த தாகம் அவருக்கு இருந்திருக்க வேண்டும். அது மட்டும்தானா என்றால் இல்லை. அவர் மனிதர்களை மீட்பதற்காக வந்தவர். மனிதர்களை விண்ணக வாழ்வுக்கு உரியவர்கள் ஆக்கும்படி வந்தவர். ஆகவே அவர்கள் எல்லாரும், ஒருவர் பாக்கி இல்லாமல் எல்லாரும் பேரானந்த பெருவாழ்வை, முடிவில்லாத பெருவாழ்வை பெற வேண்டும் என்ற தாகம் கொண்டவராக அவர் இருக்கிறார். நீதியின்பால் பசுதாகம் கொள்ள வேண்டும் என்று அவர் போதிப்பார். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக பசுதாகம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் போதித்தார். அது மாதிரி கடவுளுடைய அவருடைய வாக்கு, கடவுளுடைய விருப்பம், அதை நிறைவேற்றுவதற்கு தாகம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆவல். அந்த ஆவலைத்தான் தாகமாயிருக்கிறது என்று அவர் வெளிப்படுத்துகிறார் என்று நாம் சொல்லலாம். புனிதர் அகஸ்தினார் அப்படித்தான் நினைத்து பார்க்கிறார். நாம் கடவுள் மீது தாகம் கொள்ளும் பொருட்டு அவர் தாகம் கொள்ளுகிறார். கடவுள் மீது தாகம் கொள்கிற அளவுக்கு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தாகம் கொள்கிறார். ஆசைப்படவில்லை, வெறுமனே விரும்பவில்லை, தாகம் கொள்கிறார். ஆசைப்படுவதெல்லாம் மிக லேசானது. ஆனால் தாகம் என்பது கட்டாயம் தணித்து ஆக வேண்டும். அது உடலையே பாதித்துவிடும், பேச முடியாமல் ஆகிவிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் தாகம் கொண்டார் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய விண்ணக வாழ்வுக்காக, முடிவில்லாத வாழ்விற்காக எவ்வளவு ஏக்கத்தோடு அவர் காத்திருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது முக்கியமானது. ஆகவே இதை அறிகிற நாம் கடவுள் மீது தாகம் கொண்டிருக்கிறோமா? கலைமான் நீரோடைகளை நோக்கி தாகத்தோடு செல்வது போல நான் உம்மை நோக்கி தாகத்தோடு வருகிறேன் என்று சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு தாகம், கடவுள் மீது தாகம், கடவுளை அறிய வேண்டும் என்ற தாகம், கடவுளை வணங்க வேண்டும் என்ற தாகம், கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்ற தாகம், கடவுளை பிறருக்கு புலப்படுத்த வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்ற தாகம், கடவுளுடைய சாட்சிகளாக விளங்க வேண்டும் என்ற தாகம், இப்படியெல்லாம் நாம் தாகம் கொள்ளும் பொருட்டு ஆண்டவர் இயேசு தாகம் கொண்டார் என்று நினைப்பது தான் நியாயமான ஒன்று. நாம் அப்படிப்பட்ட தாகத்தை நம்மிலே உருவாக்கிக் கொள்வோம். பணத்திற்காக தாகம் கொண்டவர்கள், சிற்றின்பத்திற்காக தாகம் கொண்டவர்கள், இப்படியெல்லாம் உலகிலே எவ்வளவோ பேரை பார்க்கிறோம். ஆனால் கடவுளுடைய அருளை பெற்ற நாம் கடவுளுக்காக தாகம் கொள்வோம். அதுவே நம்முடைய வாழ்க்கையுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கட்டும். அதிலே நாம் வெற்றி பெறுவதற்கு முழுமூச்சோடு ஈடுபடுவோம். அதுதான் இந்த தவக்காலத்தினுடைய வெற்றி என்று சொல்லலாம்.